ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ரயில்வே பொறுத்தவரை குரூப் டி வந்து விட்டுருக்காங்க டேட்டு. அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா சிம்பிளாக நான் ஷார்ட் முடிச்சேன். ஆர்ஆர்பி அப்ளை 2020 போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 2 வரை கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்ளை அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் வித் ஆதார் இருக்கும், இல்லை கிரெடென்ஷியல் இருக்கும். ஆதார் கொடுத்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். இல்லை நீங்கள் கிரெடென்ஷியல் கொடுத்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஆதார் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி கொடுத்து ஐம் நாட் ரோபோட்னு கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் உங்களால் தமிழ் எழுத முடியும், சிபிடி பேஸ்டு, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எழுதுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. வேகன்சி பார்த்து நீங்கள் எதை போட போகிறீங்க அப்படிங்கிற பாருங்கள். சென்னை ஜோனுமே இருக்குது, ஆனால் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓபிசிலாம் இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி எதில் வரும் அப்படிங்கிற பாருங்கள். இல்லை எஸ்சிஎஸ்டி இருக்கீங்கன்னா எதில் வேகன்சி அதிகமாக இருக்குன்னு பார்த்து அதில் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து அதாவது வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஜோனை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். அதாவது நீங்கள் ஜோன் எந்த ஜோனாலும் செலக்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதுற உங்கள் கரண்ட்டில் நீங்கள் இருக்கிற மதர் ஸ்டேட்டில் எழுதிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் போஸ்டிங் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுவே ஃபெச் பண்ணிக்கும். ஸோ இருக்கிற பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் ரிலீஜன் என்ன, ஸோ மேரேஜ் ஸ்டேட்டஸ், அன்மேரிடா மேரிடான்லாம் கேட்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஓபிசியா ஓபிசிலேன்னு கேட்பாங்க. அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறது வச்சுக்கணும். பிசி இல்லை ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். இல்லை க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர்னு இருக்கும். க்ரீமி லேயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட இயர்லி இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 8 லட்சம் தாண்டிடுச்சு அப்படின்னா அது க்ரீமி லேயரில் வரும். ஸோ அந்த க்ரீமி லேயர் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டில் வரும். ஸோ அதனால் நான் க்ரீமி லேயராக இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த கேட்டகரியில் ஓபிசி வருவீங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட அந்த நம்பர் ஓபிசி சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க, என்ன கேஸ்ட் அதெல்லாம் கொடுத்து அந்த நம்பர் கொடுத்து யார் இஷ்யூ பண்ண அப்படிங்கிற கொடுத்து ஸோ உங்களோட அட்ரஸ் இருக்கும். எல்லாமே ஆல்ரெடி ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த பேஜ் போகிறப்போ எக்ஸ் சர்வீஸ் பண்ணா, ஸோ டிசபிலிட்டி எது இருக்கா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரைப் வேணுமா, ஸோ அதுக்கப்புறம் வந்து இபிசி டீட்டெயில்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா பாருங்கள். ஆல்ரெடி ரயில்வே வேலை பார்க்குறீங்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் 500 பே பண்ணிட்டீங்கன்னா 400 அதாவது உங்களுக்கு 400 வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதனோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஃபோட்டோ பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரி எடுக்கக்கூடாது எடுக்கணும் அப்படிங்கிற கேட்டகரைஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்கள் லேப்டாப்பில் வந்து கேமரா இல்லை அப்படின்னா அதை நீங்கள் கேப்சர் வித் ஃபோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும். இது குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இப்படிலாம் எடுக்கணுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து போஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த வேகன்சியை பார்த்து எந்த மாதிரிலாம் போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்டர், அதாவது நான் இதில் செலக்ட் பண்ணது சும்மா வந்து ஆர்டர் பிரியாரிட்டி கொடுத்துருக்கேன். இது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளேஸ் அப்படின்னு கொடுத்து சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூ வரும். ஸோ அந்த ப்ரிவியூ முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்கும். ஸோ பேமெண்ட் வந்து 500 பே பண்ணுற மாதிரி ஓபிசியாக இருந்தால், எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு 250 ஆனால் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம். ஸோ ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான். ஸோ அப்ளிகேஷனில் போய் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.